வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த வாரத்தில் அன்பான தகப்பனும் ஆசீர்வாதமான மகளும் என்கிற தலைப்பில் காலேப் அன்பான தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக கர்த்தருக்கு முன்பதாக ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக வளர்த்தான், உருவாக்க பிரயாசப்பட்டான் என்று தியானித்தோம். ஆண்டவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தம்முடைய ஜனங்களை எப்படி உருவாக்குகிறாரோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளின்படி காலேப் செயல்பட்டதால் ஆசீர்வாதமான சந்ததிக்கு தகப்பனாக கோத்திர பிதாவாக காணப்பட்டான். முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை மிகவும் கவனமாய் வளர்த்ததினால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் ஈசாக்கு வளர்ந்ததால், ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருந்தான், சமாதானமாக இருந்தான். ஆனால் அதுபோல ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு தன் பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபை வளர்க்காததினால் ஏசாவின் சந்ததி சாபமான சந்ததியாய் மாறினது. யாக்கோபின் 12 பிள்ளைகள் இன்னும் பாவத்திலே போய் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு 2 பேரும் தங்களுடைய முதிர் வயதிலே கசப்பான கனிகளை புசித்தார்கள், மனம் கலங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்கிற செய்தியை கடந்த வாரம் பார்த்தோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தை கவனமாய் உருவாக்க காலேபை போல, பரம தகப்பனை போல, ஆபிரகாமை போல நாம் பிரயாசப்பட வேண்டும். இதுதான் கடந்த வார செய்தி. ஒருவேளை கடந்த வார செய்தியை நீங்கள் கவனிக்காவிட்டால் அன்பாய் கேட்கிறேன். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்காவிட்டாலும் கடந்த வார செய்தியை நீங்கள் நமது யூடியூப் சேனலிலே போய் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தொடர்ச்சி ஆசீர்வாதமான மகள் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் வாசித்த அதே வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம். யோசுவா 15, 18, 19. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரியமானவர்களே, பொதுவாக யூதர்கள் தங்களுடைய சரித்திரத்தில் ஆண்களுடைய பெயர்களை மாத்திரம்தான் எழுதி வைப்பார்கள். தலைமுறை பட்டியலை எழுதும் பொழுது அதிலே பெண்களுடைய பெயர்கள் இடம் பெறாது. நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆதாமின் வம்ச வரலாறு என்று துவங்கி ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை சந்ததிகளிலே ஒரு பெண்ணின் பெயரும் அந்த 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் இல்லை. ஏன்? தேவனால் படைக்கப்பட்ட முதல் பெண்ணாகிய ஏவாளின் பெயர் கூட ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இல்லை. அதே போல நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஆண்களின் பெயர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். மத்தேயுவிலே 5 பெண்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 5 பெண்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளும் ஒருவர். அன்பானவர்களே, யூதர்கள் பொதுவாக தங்களுடைய சந்ததிகளை எழுதும் பொழுது, சரித்திரத்தை எழுதும் பொழுது ஆண்களின் பெயர்களைத்தான் எழுதுவார்கள், பெண்களின் பெயர்களை முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள். ஆனால் காலேபின் சந்ததியை குறித்து எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் காலேபின் மகளாகிய அக்சாளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சரித்திரத்தை எழுதி வைக்கிறார். இதே காலேபுக்கு ஆண் பிள்ளைகள் உண்டு, மகன்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மகன்களை குறித்து வெறும் பெயர்கள் மட்டும் சொல்லப்பட்டு ஒரு வரியில் கடந்து போகிறது. ஆனால் அக்சாலை குறித்து மாத்திரமே அவள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறாள் என்று பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. காலேபின் மகள் அக்சாள் ஒரு ஆசீர்வாதமான மகளாக மாத்திரமல்ல, அந்த யூத சரித்திரத்தில் வம்ச பட்டியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட்டாள். பெண்களின் பெயர்கள் எழுதப்படக்கூடாது என்கிற முறைமையை மாற்றி தன்னுடைய பெயர் சரித்திரத்தில் வரும்படி ஒரு சாதனை பெண்ணாக அக்சாள் காணப்பட்டாள். அன்பானவர்களே, ஒரு தகப்பனாக, ஒரு கோத்திரத்தின் பிதாவாக காலேபின் இருதயம்
எத்தனை மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பெற்றோருக்கு நிறைவான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்கள் பிள்ளைகளே. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பெற்றோருக்கு கிரீடங்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது? பிள்ளைகள் தான். கிரீடம் என்பது எதை காட்டுகிறது? மேன்மை, மகிமை, புகழ், கனம், ஒரு மரியாதை. சமுதாயத்திலே அவர்களுக்கு கனத்தை கொடுப்பதுதான் அந்த கிரீடம். அந்த கிரீடம் எது என்றால் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான் கிரீடங்கள். பணமோ புகழோ ஆஸ்தியோ பதவியோ அது கிரீடங்கள் அல்ல, அது நிலையற்றவைகள். ஆனால் பிள்ளைகள் நமக்கு கிரீடங்களாக இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வருகிறேன். ஜாக்கி சான் உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர். சிறு வயது முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும், ஆண்கள் முதற்கொண்டு பெண்கள் வரைக்கும் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். உலக புகழ்ச்சியில் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஜாக்கிசானின் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் மிகவும் அதிர்ச்சியாக அவரை நிலை கொலைய வைத்தது. ஜாக்கிசானின் மகன் ஒரு ஒழுக்கமில்லாத பாவமான செயலில் ஈடுபட்டதினால் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மீடியாக்கள் அனைவரும் ஜாக்கிசானை சூழ்ந்து கொண்டார்கள். இப்படி இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது கண்கள் கலங்கி அழுது கொண்டே தலை குனிந்து ஜாக்கிசான் அந்த இடத்திலிருந்து கடந்து போனார். யாவரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நடிகர். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் சிரித்து மகிழச் செய்யக்கூடிய ஒரு நடிகர். ஆனால் கலங்கின கண்களோடு சென்றது ஒரு பரிதாபமான காட்சியாக, வேதனையான காட்சியாக இருந்தது. பணமோ புகழோ ஆஸ்தியோ பெற்றோருக்கு கிரீடம் அல்ல. பிள்ளைகளே பெற்றோருக்கு கிரீடங்கள். மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய பேர பிள்ளைகளே பிதாக்களின் பெயர்களை தூக்கி நிறுத்துகிற ஆசீர்வாதங்கள். காலேப் என்னும் அன்பான தகப்பனுக்கு கனம், மரியாதை, புகழ் மற்றும் மாபெரும் மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தவள் இந்த மகள் அக்சாள். வாலிப வயதில் மாத்திரமல்ல, காலேப் வயதான பருவத்திலும் மிடுக்காக கம்பீரமாக காலேப் தன்னுடைய ஊரில் தெருவில் நடந்து சென்றான். காரணம், அவன் உருவாக்கின ஆசீர்வாதமான பிள்ளைகள். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, தலைமுறை தலைமுறையாய் நமது சந்ததி நமக்கு கிரீடங்களாக இருக்க, நம்முடைய பெயரை தூக்கி நிறுத்துகிற ஆசீர்வாதம் நம் பாத்திரங்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படி வளர்க்க நமக்கும் பெற்றோராகிய நமக்கும் கிருபைகளை தருவாராக. கடந்த வாரத்தில் உறவினர் ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். அவருடைய வீட்டில் நடக்கும் திருமண விழாவுக்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்திருந்தார்கள். அதுதான் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீட்டுக்கு வருவது, என்னை தேடி இந்த ஊருக்கு வருவது. அங்கங்கே என்னை ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கிறார்கள். சின்ன வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நடந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களெல்லாம் என்னை குறித்து அறிந்தவர்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு, அதாவது ஆலங்காயத்திற்கு போகும்பொழுதும் அம்மா அவர்கள் சொல்வார்களாம், என்னுடைய சின்ன பையன் எங்கே போனாலும் அவன் நல்லா இருப்பான், அவன் பெரிய ஆளாக வருவான், அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்ட்டு நம்பிக்கை சொல்லுவாங்க. அம்மா என்னை பார்க்காத நாட்கள் அது 1989 நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்ட நாட்கள். அவங்க சொன்னாங்க, அண்ணா உங்களை பற்றி அம்மா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன காரியம் என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. என்னுடைய அதாவது 2002ஆம் வருஷம் ஏறத்தாழ 14 வருடங்கள் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த இடைவெளி 14 வருடங்கள் கழித்து என்னுடைய தாயார் என்னை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது நான் ஜெயாமா அவருடைய வீட்டிலே தான் தங்கியிருந்தேன். அப்பொழுது சபை கட்டப்படவில்லை, ராஜா பாஸ்டருடைய மாடியிலே தான் ஆராதனை நடைபெறும். என்னுடைய தாயார் சபை ஆராதனை, உபவாச ஜெபம் உட்பட எல்லாவற்றிலும் கலந்து கொள்வார்கள். சில மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அந்த தங்கியிருந்த நாட்களிலே சபை கூடி வருதலிலே கலந்து கொள்வார்கள். அப்போது வியாழக்கிழமை நம்முடைய சபையிலே வேத பாட ஆராய்ச்சி நடைபெறும். அருமையான தலைமை போதுகர் ரெவரண்ட் சுந்தரராஜ் அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் வேத பாட ஆராய்ச்சி நடத்துவார்கள். அந்த வேத பாட ஆராய்ச்சியிலையும் அம்மா வந்து கலந்து கொள்வார்கள். அம்மா வந்து உக்காந்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னாங்க, பையா, என்னை பையான் தான் கூப்பிடுவாங்க, பையா
நீ அந்த பாஸ்டர் பார், அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறார் பார், அந்த மாதிரி நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்துவார்கள். ஒரு முறை பாஸ்டருக்கு பக்கத்தில் நான் சேரில் உட்காந்துட்டு இருந்தேன். சேரில் உட்காந்துருக்கும்போது பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய பையன் எங்கே வேலூரில் ஒரு அனாதை போல் இருக்கிறானோன்னு நான் கலங்கிட்டு இருந்தேன். உங்கள் 2 பேரை பார்க்கும்போது அப்பா பையன் உட்காந்துட்டு இருக்கிறது போல் நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையை ஒரு அப்பா கிட்ட கொடுத்தது போல் நான் நிம்மதியாக கடந்து போகிறேன் அப்படின்ட்டு அவர்கள் தங்களுடைய கடைசி நாட்கள் கொஞ்சம் வியாதியில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். அவருடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய பிள்ளை எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனால் கடைசி காலத்தில் அன்பான சபை, ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட போதகர் இந்த காட்சியெல்லாம் உங்களெல்லாம் பார்த்து பாஸ்டரை பார்த்துட்டு பின்னாடி அவங்க நிம்மதியாக என் பிள்ளை நல்லா இருப்பான்ட்டு கண்ணை மூடினாங்க. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்? பெற்றவர்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டே இருக்கிறது. காரணம், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பான பெற்றோரே, உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய இருதயத்தின் கலக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உருவாக்குகிறார். உங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டே இராமல் உங்களுடைய இருதயம் பிள்ளைகளை குறித்து சமாதானம் அடையும்படி ஒரு ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அக்சாலின் பக்கமாய் உங்கள் கவனத்தை திருப்புகிறேன். இந்த செய்தியில் கடந்த வாரம் நான் அப்பா அம்மாவை குறித்து பேசினேன். இன்றைக்கு நான் மகன்கள் மகள்கள் கூர்மையை கவனிக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நாம் வாசித்த வசனங்களில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். ஏராளமான செழிப்பான நிலங்கள் தகப்பனிடம் இருந்தாலும் தகப்பன் செழிப்பான இடத்தை கொடுக்காமல் வறட்சியான இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலா பிள்ளைகளுடைய மனம் எப்படி இருக்கும்? தகப்பன் மீது தாய் மீது பயங்கர கோபம், எரிச்சல், ஒரு வன்கண்ணோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெற்றோர் இப்படி செய்து விட்டார்கள் என்கிற ஒரு ஆத்திரம் இருக்கும். கடந்த வாரம் கிடியன்ஸ் மீட்டிங்க்கு சென்றிருந்தேன். அந்த கிடியன்ஸ் மீட்டிங்கில் ஒரு சாட்சி ஒருத்தர் சொன்னார், சின்ன வயதில் அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணி வளர்த்ததுனால அந்த பையனுக்கு அப்பாவை கொலை பண்ணணும்னு எண்ணம் வந்துடுச்சா. ஏன் கொலை பண்ணணும்? பெற்றெடுத்த தகப்பனை ஏன் கொலை பண்ணணும்? பயங்கர டார்ச்சர். அப்பா ரொம்ப பையனை கொடுமைப்படுத்தினார் அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு முடிவெடுத்தானா, என்னுடைய அப்பாவை நான் கொலை பண்ண போகிறேன். 18 வயசு. அதனால் அவனுக்கு ஒரு ஆசை, துப்பாக்கியில் அப்படியே சுட்டு சாகடிக்கணும். துப்பாக்கி கிடைக்கணுமே, துப்பாக்கி வாங்கணும் சொந்தமானதுக்காகவே இராணுவத்தில் போய் சேர்ந்தானோ. கடினமான பயிற்சி எடுத்து இராணுவத்தில் அந்த கன்னை வாங்கிறதுக்குரிய பயிற்சிகளெல்லாம் எடுத்து போய் இராணுவத்தில் சேர்ந்தானோ. அப்படி அந்த கன் அவன் கைக்கு வந்த பின்னாடி என்னைக்காவது சமயம் கிடைக்கும் என் அப்பாவை நான் சுட்டுக்கொள்ளும். அவன் இராணுவத்தில் சேர்ந்தது தேசத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு. எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்கிறான் பாருங்க, சோத்துரும். ஆனால் அந்த இராணுவத்தில் இந்த கிடியன்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக நியூ டெஸ்டமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போடும்போது அவர் அந்த புஸ்தகத்தை படித்து ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். மனம் திரும்பி அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருக்கு மகிமையான பாத்திரமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சாட்சியை கேள்விப்பட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு தன்னுடைய விருப்பம் நடக்காவிட்டால், பிள்ளைகளுடைய விருப்பத்தை பெற்றோர்கள் செய்யாவிட்டால் ஒரு பெரிய சண்டை வீட்டில் எழும்புகிறது, பயங்கர கோபம், எரிச்சல் காணப்படுகிறது. ஆனால் இந்த அக்ஸாலை பாருங்க, கண்டிப்பாக அவள் என்ன பண்ணியிருக்கணும்? கோபம், எரிச்சல், மனஸ்தாபம், வருத்தம் இதெல்லாம் இருந்திருக்கணும். ஆனால் கழுதையின் மேலிருந்து இறங்கி காலேபுக்கு முன்பாக நிற்கிறாள். அந்த அன்பு, அந்த தாழ்மை, அந்த மரியாதை, தகப்பனை புரிந்து கொள்ளுகிற அந்த மனப்பான்மை, அக்ஸாலின் இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான பாத்திரம். இன்றைக்கு வீடுகள் சண்டை களங்களாய் மாறிவிடுகிறது. பாடல் ஆராதனையில் பார்த்தோம், எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்பும் ஆனார், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஒரு கெம்பீர சத்தம் வீட்டில் இருக்கணும்.
ஆனால் ஆராய்ஞ்சு பாருங்க, எப்போ பார்த்தாலும் சண்டைகள், சச்சரவுகள். காரணம் என்னன்னா, அந்த அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, கனம் மரியாதை செலுத்தக்கூடிய காரியம் இல்லை. உண்மையாகவே இந்த அக்சாலுடைய இருதயம் ஒரு அற்புதமான இருதயம். தகப்பன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தன் மகன்களுக்கு வைத்துக்கொண்டு மகளுக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தாள். ஓரவஞ்சனையை பாரு, அப்பாவுக்குன்னெல்லாம் கலகம் பண்ணாம அதே அன்பு. என்னுடைய தகப்பன் அப்படி அல்ல, அதே தாழ்மை, புரிந்து கொள்ளுகிறது. தகப்பனுக்கு முன்னாடி நிற்கிறார். பிரதர் சிஸ்டர்ஸ், நம்முடைய வீட்டில் நாம் பிள்ளைகளாக நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒரு பழமொழி ஒன்று உண்டு, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. லூக்கா 15ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச அதிகாரம். அன்பான தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளிலே இளைய குமாரன் நண்பர்களோடு கூட சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறான்? துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்கிறான். என் சொத்தெல்லாம் பிரித்து கொடு, அப்பாவை விட்டு பிரிஞ்சு போய் துன்மார்க்கமாக தூர தேசத்தில் வாழ்கிறான். கெட்டு போனாலும் பின் நாட்களில் மனம் திரும்பினான். மனம் திரும்பி தாழ்மையோடு, மறுபடியும் நான் மகனாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, ஒரு வேலைக்காரனாக நான் வரேன், என்னை சேர்த்துக்கிட்டோம் அப்பான்னு தாழ்மையாக வரான். தகப்பனுடைய வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தவன் இந்த இளைய குமாரன். அன்பானவர்களை, இந்த செய்தியை கொடுக்கும்போது நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். மகன் மகள் என்கிற ஸ்தானத்தில் இன்க்ளூடிங் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நாம் எல்லாரும் குறைகள் நிறைந்தவர்கள் தான். ஆனால் அந்த குறைகளை சரி செய்து மனம் திரும்பும் பொழுது, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஸோ மனம் திரும்புதல் அவசியம். வாழ்க்கையில் தவறுகள் என்பது சகஜம். பிள்ளைகள் செய்திருக்கலாம், மகன்கள் செய்திருக்கலாம், மகள்கள் செய்திருக்கலாம். விழாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சாலமோன் ஜெபிக்கிறான், பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லையே. ஸோ தவறுகள் நடந்திருக்கிறது. ஆனால் மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பின உடனே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தில் மாத்திரம் சந்தோஷம் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் தகப்பன் வீட்டில் மிகுந்த சந்தோஷம். இளைய குமாரன் வந்ததுனால பரலோகத்தில் வீட்லேயும் ஒரு கொண்டாட்டம், செலிப்ரேஷன். இப்போதான் முக்கியமாக இன்னொரு காட்சி இருக்குது. சின்ன பையன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு ஒரே தடபுடலாக விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மூத்த பையன் வயலில் இருந்து வரான். என்னப்பா ஒரே சந்தோஷமாக இருக்குது, ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது. சின்ன பையன் வந்துட்டான், அப்பா அவனுக்காக விருந்து வைக்கிறார். ஒரே வருத்தம், எனக்காக இதுவரைக்கும் ஒன்றையும் செய்யவில்லையே. வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன், நான் வீட்டுக்கு வெளியே தெருவில் நிற்கிறான். சம்பவத்தை கேள்வி விட்டு அப்பா வராரு, அப்பா நம்ம தம்பி காணாமல் போனான், இப்போ காணப்பட்டிருக்கிறான், நம்ம சேர்ந்து சந்தோஷப்படலாம், உள்ளே வாமா. நான் உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் மூத்த குமாரன் தகப்பனை துக்கப்படுத்துகிறவனா இருக்கிறான். இங்கே நான் ஒரு சப்ஜெக்டை சொல்ல வருகிறேன். அருமையானவர்களே, குடும்பத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். கொஞ்சம் என்ன கவனமாக கேளுங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். முதல்ல மனுஷனை உண்டாக்கினார், அதுக்கடுத்து மனுஷனுக்கு ஏற்றபடி மனைவியை உண்டாக்கினார், அதுக்கடுத்து மனுஷன் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். உண்மையாக குடும்பத்துக்கு ஓனர் யாருன்னா கர்த்தர் தான். உறவுகளை வைத்திருக்கிறவர் யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நம்முடைய வீட்டில் உறவுகளில் நாம் எப்படி செயல்படுகிறோம் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, தகப்பனை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளை குறித்து வேதாகமத்திலே ஆதியாகம் தொடங்கி எல்லா புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அக்சாள் தகப்பனை துக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு இருந்தாலும் தகப்பனுடைய இருதயத்தை மனதை குளிர பண்ணக்கூடிய ஞானமுள்ள மகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது ஞானமுள்ள பிள்ளைகள். அதே சமயம் தாய் தகப்பனை அழ வைக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது மதியற்றவர்கள். பிரதர் சிஸ்டர்ஸ், நான் கடினமாய் பேசினாலும் கடந்து வருகிறேன், வார்த்தைகளை பின்பாக நான் தெரிவிக்கிறேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, குடும்பத்தின் தலைவர் குடும்பத்திற்குள் கவனித்து பார்க்கிறார். கணவன் ஸ்தானத்தில், மனைவி ஸ்தானத்தில், பிள்ளைகள் ஸ்தானத்தில், பெற்றோர்கள் ஸ்தானத்தில்
நாம் எப்படியெல்லாம் செயல்படுகிறோம். கடந்த வாரம் அம்மா அப்பா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வாரம் பிள்ளைகள் என்ன பண்ணணுன்றதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அக்சாலின் தேவனாக நம்முடைய வீட்டில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பாராக. ஒவ்வொரு வீட்டிலையும், என் வீடு உட்பட ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் பொறுப்பாக அன்பாக நடந்து கொள்ளுகிறார்கள், பிள்ளைகள் உண்மையாக தாழ்மையாக ஞானமாக நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார் குடும்பத்திற்குள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனை தாயை கனப்படுத்துவது என்பது என்னவென்றால், அவர்கள் இருதயம் கலங்காமல், அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது துக்கமடையாமல் அவர்கள் சந்தோஷப்படும்படி நடந்து கொள்வதுதான் இந்த தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவது. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 1, நீ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. 2, நீ நன்றாக இருப்பதற்கு. உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்த நாட்களாய் சமாதானம் நிறைந்தவைகளாய் இருக்க வேண்டும். 2வது, நீ நல்லா இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நீ நல்லா இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா வாழ்ந்து செழித்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்த ஆசீர்வாதமான காலங்களாக இருப்பதற்கும் ஆண்டவர் சொல்கிற நிபந்தனை என்னென்னா, உன் பேரண்ட்ஸை கனம் பண்ணு, உன்னுடைய அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்து. அன்பானவர்களே, கொஞ்சம் கவனமாய் கேட்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் அக்சாளுக்கு வறட்சியான வாழ்க்கை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பெற்றோரை கனப்படுத்துகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். நன்றாக என்றால் என்ன? செழிப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுது பாருங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை காலேப் தான் கொடுத்தால் என்றாலும், யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த வரமும் பூரணமான எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் கொடுத்தா ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் தடுத்தா ஊரே வாரி வரங்கினாலும் ஒன்றும் உன்னால் சுதந்திரிக்க முடியாது. அப்படி என்றால் அம்மா அப்பா கொடுக்குறாங்கன்றது இருக்கட்டும், கர்த்தர் பர்மிட் பண்ணாதான் அது உன் கைக்கு வந்து சேரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து இறங்கி அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு வருகுதான். அக்சாலினுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் வறட்சிமா. அன்பான மகன்களுக்கு நான் சொல்கிறேன், உலகம், படிப்பு, வேலை உனக்கு வறட்சியை கொடுக்கலாம். உனக்கு வர வேண்டிய நன்மையை உனக்கு பல காரியங்கள் தடுத்து கொண்டே இருக்கலாம். நினச்சது நடக்காது, நீ கேட்டது கிடைக்காது, எதிரடையான கருத்துக்களை சொல்லலாம். அந்த வறட்சியில் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து பார், உன் குடும்பத்துக்கு உண்மையாக இருந்து பார். ஹல்லேலூயா! உன் வறட்சியை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த காலவெளியிலே இந்த உலகம் நம்பிக்கையற்ற ஒரு பாதைக்குள் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உலகம் நிலையா இல்லை. ஆண்டவரே, வருமானங்கள் நிலையா இல்லை, எதுவும் நிரந்தரமாக இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய வறட்சியை, எங்களுடைய ஆண்டவரே வனாந்தரத்தை ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலாக, செழிப்பான தோட்டமாக உம்மால மாற்ற முடியும். நாங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் உமக்கும் உண்மையாக இருக்க உதவி செய்துள்ளோம். கொஞ்சம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பான மகனே, மகளே, நீ நன்றாக இருக்க வேண்டுமா? உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்க வேண்டுமா? கூடுமான வரைக்கும் உன் பெற்றோரை சந்தோஷப்படுத்தும். ஒருவேளை பெற்றோர் புரிந்து கொள்ள முடியாதபடி, எப்படி காலேப் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கும்போது வறட்சியான இடத்தை கொடுத்தானோ, சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் பெற்றோர்கள் இப்படி செய்கிறார்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் கடமையில் சரியாய் இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மகன் மகள் என்கிற இடத்தில் ஸ்தானத்தில் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உறவுகளை ஏற்படுத்தின கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் பொறுப்பில் நீ சரியாய் இருக்கிறாயா? உன்னுடைய இடத்தை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணு.
கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அக்சாள் ஞானமுள்ள மகள், பெற்றோரை அளவைக்காத ஒரு மகள். இந்த சபையில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வாராக. இந்த செய்தியெல்லாம் நான் எடுக்கும்போது என்னுடைய பிள்ளைகளை மாத்திரம் மனதில் வைக்கவில்லை. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளாக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் என்னோடு உடன் பிறந்தவர்களாக நினைத்து, பாரத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அன்பான பெற்றோரே, அன்பான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் இருக்க, எத்தனையோ பெற்றோர்கள் இருக்க, எத்தனையோ பிள்ளைகள் இருக்க, தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கடினமான வசனங்களின் வழியாய் கொண்டு போகிறேன். நீங்கள் அதையும் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம தீமையை விதைச்சிட்டு நன்மையை அறுவடை செய்ய முடியாது. தப்பான காரியங்களை செஞ்சுட்டு நல்லதை, நன்றாய் இருக்கிற அந்த செழிப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பாவம், அசுத்தம் நிறைந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மதுரமான கனியை கடவுள் எனக்கு கொடுக்கணும் எதிர்பார்ப்பது சரியில்லை. இளமை காலத்தில், வாலிப பருவத்தில் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அவைகளை வருங்காலங்களில் அறுப்பீர்கள். இதற்கு உதாரணமாக அக்சாலையே நான் சுட்டி காட்டுறேன். இந்த அக்சாலை பார்க்க அப்படியே மனம் சந்தோஷப்படுது. காலேப் தான் அற்புதமான பாத்திரம்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்கும் மேல போயிட்டா இந்த அக்சாள். ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற பெற்றோர்கள் தான் கனத்திற்குரியவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, பெற்றோர்களை ஓவர்டேக் பண்ணுகிற அளவுக்கு நற்கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருப்பார்களாக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வாராக. அக்சாலின் தேவன் நம்முடைய பிள்ளைகளின் தேவனாக இருப்பாராக. ஆமென். ஒரு அற்புதமான பாத்திரம் அக்சால். சரி, இந்த சப்ஜெக்ட் வர காலேப் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினான். எல்லா அம்மா அப்பாங்களுக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் தானே, ஒரு டைம் வந்துட்டா பிள்ளைகளை கரெக்டாக கொடுத்துடணும். ஆனால் காலேப் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? ஜெபம் பண்ணாமல் எதையுமே செய்ய மாட்டான். டோட்டலாக கர்த்தரை தான் எல்லாவற்றுக்கும் டிபெண்ட் பண்ணி இருப்பான். அது மோசே ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அது கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் ஜெபம் பண்ணி தேவனை சார்ந்து தான் ஒவ்வொன்றும் செய்வான். திருமணத்தை மாத்திரம் தன் இஷ்டமாக செய்வானா என்ன? ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னோட மகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்கணும். அதுக்காக ஒரு ஜெபத்தோடு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் கவனிங்க. யோசுவா 15:16 கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். கவனிங்கள், இதை மேலோட்டமாக பார்த்தால் வித்தியாசமாக யோசிக்கலாம். இந்த இடத்தை புடிச்சுன்னு வரவங்க தான் என் பொண்ணு கிடையாது. காலேபினுடைய பக்தி வைராக்கியத்தை இங்க பார்க்கணும். ஒரு யூதன் இஸ்ரவேல் தேசத்துக்காக தன் உயிரையும் கொடுப்பான். நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்தேன் யோசுவா புஸ்தகத்திலிருந்து. ஒரு யூதன் தன்னுடைய தேசத்துக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பான். அதுதான் ஒரு யூதனுடைய வைராக்கியம். ஏன் அவ்வளோ தேசத்துக்காக வைராக்கியம்னா, தேசத்தை எல்லாம் போட்டு வரைஞ்சு கொடுத்தது யாருன்னா கர்த்தர். உலகத்திலேயே இஸ்ரவேல் தேசத்துக்கு பார்டர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பின்னை வச்சு வரைஞ்சு கொடுத்த ஒரு தேசம் உண்டு என்றால் அது இஸ்ரவேல் தேசம். இன்னைக்கும் இந்திய தேசம் சில எல்லைகளை விட்டு கொடுத்துட்டே இருக்கிறது. சீனாவுக்கு விட்டு கொடுக்குது, அங்க விட்டு கொடுக்குது, போயிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தேவன் நியமித்த தேசம் அல்ல. ஆனால் யூதர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். இன்னைக்கும் காசா, இஸ்ரேல் சண்டை நடந்துட்டே இருக்குது. ஏன் நடக்குதுப்பா? இடம் பிரச்சனை. சரி, நான் இங்க சப்ஜெக்ட் வருகிறேன். காலேப் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என் வீட்டுக்கு வர்ற மருமகன் எப்படி இருக்கணும்? பிரதர் சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது நாம் பிள்ளைகளுக்கான செய்தி தான், பேரண்ட்ஸ்க்கான செய்தி இல்லை. காலேப் ஒரு வைராக்கி எடுக்கிறான். என் வீட்டுக்கு வர்ற மருமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்கிட்ட ஏராளமான நீர் பாய்ச்சலான தோட்டம் இருக்குதுப்பா, அங்கங்கே வறட்சியான இடம் இருக்குது. என் வீட்டுக்கு வர மருமகன் என்னை விட நிறைய நீர் பாய்ச்சலான தோட்டம், ஆஸ்தி, சொத்து, பத்து எல்லாம் வச்சுன்னு இருக்கணும் அப்படி நினைக்கல. இந்த ABCDE போடுவாங்க இல்லைங்களா,
வரன் பார்க்கறதுக்கு அப்படியெல்லாம் பொருத்தம் பார்த்துட்டே இல்லை. என் வீட்டுக்கு வருகிற மருமகன், என் மகளுக்கு வரப்போகிற கணவன் தேவனுக்காக வைராக்கியமான ஒரு பாத்திரமா இருக்கணும். இதுதான் அவனுடைய வைராக்கியமான ஜெபம். ஆண்டவர் வாலிப தம்பி தங்கமார்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஏற்ற துணையை தருவாராக. ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நான் இங்க எந்த தலைப்புல வரேன்னா, இந்த சம்பவத்துக்கு எந்த தலைப்புல வரேன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்ற சப்ஜெக்டை இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அருமையானவர்களே, தகப்பன் விரும்புகிறான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். கீரியத் செப்பேரை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை கொடுப்பேன். ஏன்னா தேசத்தை சுதந்தரிக்கணும். கர்த்தர் கொடுத்த அந்த எல்லைகள் சத்ருவின் வசமா இருக்கக்கூடாது. அது தேவன் வசமா வரணும்னு யாருக்குள் அந்த வைராக்கியம் இருக்கிறதோ அவன் தான் என் வீட்டுக்கு மருமகனா வரணும். ஜெபம் பண்றான் கர்த்தருக்கு சொத்து. இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தப்பா செலக்ட் பண்றாங்க. இதுல பெற்றோர்களும் சில நேரம் தப்பா செலக்ட் பண்றாங்க. அதனாலதான் பிரச்சனைகள் குடும்பத்தில் இன்றைக்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. தகப்பனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம், மகளுக்குள் ஒரு தாழ்மையான அர்ப்பணிப்பு. ஆண்டவரால் சும்மா இருக்க முடியலங்க. இந்த பொருத்தனைய தீர்மானத்தை ஜபத்தில் காலை பண்ணிட்ட பின்னாடி ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியல. ஐயோ, இந்த மகள் இவ்வளவு பெற்றோரை கனப்படுத்துகிறவள், இவ்வளவு அன்பும் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் நிறைந்தவள், இவளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்தணும். ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் அனுப்புகிறார். ஒத்னியேலின் ஆவியை ஏவுகிறார். ஒத்னியேல் சொந்தக்காரன்றது 2வது கட்டங்க. ஒத்னியேலின் ஆவியை கர்த்தரே ஏவுகிறார். நீங்க அந்த வசனங்கள் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒத்னியேல் எழும்பி போய் அந்த இடத்தை பிடிக்கிறான். காலேப் தான் வாக்கு பண்ணினபடியே அக்சாலை ஒத்னியேலுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். இங்க தான் நான் சப்ஜெக்ட் வருகிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இளம் பிரயாயத்தில், வாலிப வயதில், மகளா மகனா இருக்கும்போது அம்மா அப்பாக்கு படைத்த தேவனுக்கு இந்த அக்சாள் ஒரு மன மகிழ்ச்சியின் பாத்திரமா இருந்தாள். தங்கச்சிமாருங்க, தம்பிமாருங்க, மகன் மகள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, கர்த்தர் உங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலத்தை தருவாராக. ஆனா ஆண்டவர் ஆக்ட் பண்றார். காலேப் அந்த வேலையை யார்கிட்ட கொடுத்துட்டான்னா கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டான். ஆண்டவரே, நீரா பார்த்து சரியான இடத்தை கொண்டு வரணும். ஒத்னியேலை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு கர்த்தர் அக்சாலை கர்த்தர் ஆசிர்வதித்தார் என்றால், இந்த ஒத்னியேலை கர்த்தர் அக்சாலுக்கு கொடுத்தது நிமித்தமாய். ஆக்சுவலா காலேப் ஒரு மிகச்சிறந்த பாத்திரம். ஆனால் அக்சால் காலேபையும் ஓவர்டேக் பண்ணிட்டான். என்ன வசனம்? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். கவனிங்கள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வசனங்கள் எல்லாம் பேசும் பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நினைச்சு நான் நேற்று ஜெபம் பண்ணேன். அம்மா அப்பாக்குள்ளுக்குள்ள எவ்வளவோ கவலை இருக்கிறது. எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் அம்மா அப்பா அங்கே கடந்து போகிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய சபைக்கு வருகிற மகள்கள் மகன்கள் அவருடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாக ஒத்னியேல் எனும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஆரம்பத்தில் கீரியத் செப்பேரை பிடிக்கிறதுக்கு அவனை ஏவின ஆவியானவர் இப்பொழுது தேசத்தையே ரட்சிக்கும் ரட்சகனாக அவனை ஏவுகிறார், அவனை எழும்ப பண்ணுகிறார். காலேப் ஒரு குடும்பத்துக்கு தகப்பன், இரண்டாவது ஒரு கோத்திரத்திற்கு தகப்பன். யூதா என்கிற கோத்திரத்திற்கு பிதா. அவ்வளவுதான். 12 கோத்திரத்துக்கு 12 பிதாக்களை அனுப்பும் போது காலேப் யூதா கோத்திரம் சார்பாக போனான். யூதா கோத்திரத்துக்கே யார்ப்பா லீடர் அப்படின்னா காலேப். இந்த ஒத்னியேல் யாருப்பா? யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த 12 கோத்திரங்களுக்கும் லீடராக இந்த ஒத்னியேல் மாறினான். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
காலேப் ஒரு கோத்திரத்துக்கு தலைவன், ஆனால் ஒத்னியேல் தேசத்துக்கே தலைவனாய் மாறினான். யோசுவா காலம் வரைக்கும் பிதாக்களின் காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, இதெல்லாம் லீடர்ஸ் காலம், பிதாக்களின் காலம். அதுக்கடுத்து யோசுவாவுக்கு அடுத்து நியாயாதிபதிகளின் காலம். நியாயாதிபதிகளின் காலங்களுக்கு அடுத்துதான் ராஜாக்களின் காலம். பொதுவா யோசுவாவுக்கு அடுத்து ராஜாக்களுக்கு முந்தின காலத்தில் நியாயாதிபதிகள் தேசத்தை ஆண்டாலும் அவர்களுடைய பெயர்களும் ராஜாக்கள் தான். அப்போ ஒத்னியேல் யாராக இருக்கிறான்? ஒரு ராஜாவாக இருக்கிறான். தேசத்தை ஆளுகிற, நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவனை குறித்து அந்த அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 40 வருஷம் அவன் இஸ்ரேல் தேசத்தை நியாயம் விசாரிச்சானா. அந்த 40 வருஷம் தேசத்துல மிகுந்த சமாதானமான ஒரு சூழ்நிலை உண்டாச்சான். யாருங்க சமாதானத்தை கொண்டு வர முடியும்? சமாதானத்தை யார் கொண்டு வர முடியும் தெரியுமா? தேவ சமாதானத்தை யார் தனக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை சுற்றிலும் இருக்கிற இடத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியும். அன்பான பிள்ளைகளே, அருமையான மகன்கள், மகள்கள், உங்களுக்குள் தேவ சமாதானம் ஆளுகை செய்யுமானால் உங்கள் வீட்டுக்குள், நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில், நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா காலத்திற்கு அடுத்து ஒத்னியேல் ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்காக எழும்புகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாருங்க, எங்கிருந்து அந்த ஆரம்பம் தொடங்குது பாருங்க. ஒரு வீட்டுக்குள், ஒரு வறட்சியான வாழ்க்கைக்குள், ஒரு கண்ணீரின் சூழ்நிலைக்குள் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. நான் என் வீட்டுக்கு, என் பெற்றோருக்கு ஒரு மகிமையான கிரீடமாய் இருப்பேன். ஒரு கண்ணீரோடு விதைத்த ஒரு பாத்திரம்தான் இந்த அக்சாள். இப்ப கம்பீரத்தோடு அறுத்து கொண்டிருக்கிறாள். கண்ணீரோடு நீ விதைப்பாயானால் ஒரு நாள் வரும், உன் வாழ்க்கை கம்பீரமாக மாறும். காலை வாலிப வயதில் கம்பீரமாயிருந்தான், முதிர் வயதில் இன்னும் தலை நிமிர்ந்து நடக்கிறான். அவனுடைய மகளாகிய அக்சாள், அவனுடைய மருமகனாகிய ஒத்னியேல் தேசத்தையே ஆளுகிறவனாய் எழும்பி நிற்கும் போது எத்தனை மேன்மை, எத்தனை கனம். பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் சீக்கிரம் துடைக்கப்பட போகிறது. உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கட்டும். ஒரு நாள் வரப்போகிறது, உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையான இடத்திற்கு செல்ல போகிறார்கள். கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உலகம் இழுக்கிறது, பாவம் இழுக்கிறது. ஆனால் இந்த சபையில் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நீர் இழுக்கிறீர். ஆண்டவரே, அக்சாளுக்குள் ஆண்டவரே அந்த அர்ப்பணிப்பை கொண்டு வந்தவர், ஒத்னியேலின் ஆவியை ஆண்டவர் ஏவினவர். அல்லேலூயா ராபாதுனாமா. இந்த கால வேளையிலே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அக்சாள்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு ஒத்னியேல்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. கொஞ்சம் முழங்கால நின்று ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காய் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். ஆண்டவர், காலேபை போல எங்க ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாங்களும் கம்பீரமா இருக்கணும். ஆண்டவரே, மகள்களுக்காக, மகன்களுக்காக எந்தெந்த பெற்றோர் கண்ணீரோடு கதறி கதறி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகணும். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்துல வறட்சியா இருக்கலாம். ஓ, நீ நன்றாயிருப்பதற்கும் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் ஆண்டவருடைய சட்டத்திட்டம். பெற்றோரை கனப்படுத்து, கரங்களை உயர்த்தி. வேதம் சொல்லுகிறது, வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன்னுடைய எதிர்காலத்தில் உன் சிருஷ்டிகர் உன்னை நினைப்பார். அல்லேலூயா. ஓ, உன்னுடைய கண்ணின் காட்சிகளும் உன்னுடைய இருதயம் சொல்லுகிற வழிகளிலும் நீ இஷ்டம் போல நடப்பாயானால் பின் நாட்கள்ல நீ கண்ணீரோடு கூட நிற்க வேண்டியதா இருக்கும். ஆனால் இந்த வாலிப பிரயாயத்தில், இந்த இளமை பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. 2 கரங்களை உயர்த்தி, பெற்றோர்களாகிய நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே ஐயா பல இடங்களுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம். ஆண்டவரே, அப்ப எங்கள் வீட்டிலிருந்து போகிறவர்களும் உண்டு, எங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் தங்கி படிக்கிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆண்டவர், ஓநாய்களுக்குள்ளே போவது போல, ஆடுகள் போவது போல எங்களுடைய பிள்ளைகள் போகிறார்கள் இந்த சமுதாயத்தில்.
உலகத்திற்குள், இந்த பொல்லாத உலகிற்குள். ஆனால் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணி போல காப்பீராக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத சத்துருவானவன் பிள்ளைகளை கெடுக்க பார்த்தாலும் அக்சாலுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒத்னியேலுக்குள் இருந்த அந்த ஆவியின் வல்லமை, அல்லேலூயா, எங்கள் சபையில் கடந்து வருவதாக. தலைமுறையா எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். கொஞ்சம் முழங்கால நின்று அல்லேலூயா. காலேப் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, காலேபனுடைய வீட்டில் காலேபை காட்டிலும் ஒரு பெரிய ஆளு. அல்லேலூயா. காலேப் ஒரு கோத்திரத்துக்கு தான் தலைவன், ஒத்னியேல் தேசத்துக்கே தலைவன். உங்க வீட்டில் எழும்பட்டும், உதிக்கிற உன் வெளிச்சத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வரட்டும். கரங்களை தட்டி இந்த சபையிலிருந்து, உன் வீட்டிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வரட்டும். மேன்மையானவர்கள் புறப்பட்டு வரட்டும். உன் கற்பத்திலிருந்து, உன் சந்ததியிலிருந்து ஓ தலைவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை படட்டும். ஆண்டவரே, இந்த சபையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேர்முழங்கால நின்று இந்த பாட்டை பாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிறார். ஒருவேளை இளைய குமாரன் மோகரி தூரம் போனாலும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் புத்தியை தெளிய பண்ணி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்துடும். பாவம் செய்யாதவன் இல்லப்பா. ஆண்டவரே, தம்பிமார்கள் தங்கைமார்கள் தடுமாறி இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை பெற்றோரை ஆண்டவர் உண்மை அள வச்சிருக்கலாம். ஆண்டவரே, எந்த இளைய குமாரன் தகப்பனை அள வச்சானோ அதே இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்தான். கரங்களை தட்டி இதோ இந்த சபையில் ஒவ்வொருவருடைய வீடுகளில் எந்த பிள்ளைகள் அள வைக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருவார்களாக. அல்லேலூயா. விடாதுரும் ஆண்டவரே, ஆண்டவர் விடாதுரும் ஆண்டவரே. தூரம் போயினாலும் ஆண்டவரை இழுத்து பிடிச்சுக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அக்சாலை நம்பி, அந்த ஒத்னியலை நம்பி ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தில் அவங்க கர்த்தருக்கு மகிமையை எழும்பி நின்னாங்க. அவங்க தன்னுடைய வீட்டை தான் முதல்ல சந்தோஷப்படுத்தினாங்க. முதல்ல தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை தான் சந்தோஷப்படுத்தினாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறவன் அல்லவா. ஏப்பா, நீ உன் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தின, வா, உன்னை தேசத்துக்கே சந்தோஷத்தை கொண்டு வருகிற பாத்திரமாக மாற்றப்போகிற. 2 கரங்களை உயர்த்தி தகப்பனே, தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாறணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அம்மா அப்பாங்கள்லாம் உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையில் இருக்கிற ஏதோ என் மகனுக்காக என் மகளுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணல, இங்கே இருக்கிற எல்லாருமே என் பிள்ளைகள் தான். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இவர்களெல்லாம் வருங்காலத்தில் சிறந்த பாத்திரங்களா, கனத்திற்குரிய பாத்திரங்களா மாறணும். ஆண்டவரே, இவர்களை நினைச்சு ஆண்டவரே பெற்றோர் பெருமைப்படணும். ஆண்டவரே, சபை தலை நிமிர்ந்து நிற்கணும். கரங்களை தட்டி பரலோக தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வல்லமை எங்க சபையில இறங்கி வருவதாக. ஆமென். அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன்.
ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கரங்களை நல்லா தட்டி ஹalleluya ஹalleluya. சகோதரி திவ்யா ஷாத்ராக் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசப்பா, ஆராதனை வேலையில் இடைப்பட்டீர். செய்தியின் வேலையில் எங்களோடு பல சூழ்நிலை பல வேதனை மத்தியில் நாங்கள் வந்தபோது எங்களோடு பச்சமாய் பேசினீர் அப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. இசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சபையில் ஆண்டவரே, அது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் அது கன்னிகைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்நாள வார்த்தையோடு நீர் பேசினீர் கர்த்தாவே. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாங்கள் அந்த நாளில் நம்புகிறோம் அப்பா. பல தாய் தகப்பன் ஆண்டவரே வேதனையில் பாரத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கை என்னவாய் முடியும் என்று நினைத்த போதில் அப்பா, கலங்காதே திகையாதே, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சபையில் ஆண்டவரே ஒரு நற்சாட்சியாய், உலகத்தில் ஒரு நற்சாட்சியாய், வாழ்க்கையில் ஒரு மனம் வீசுகிற கிறிஸ்துவை மனம் வீசுகிற சாயலாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை இந்த நாளில் நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி. வார்த்தையோடு இறைப்படுங்க. நாங்கள் பேசினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாத ஆண்டவரே. நீர் அவர்களோடு இடைப்பட்டினால் எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்ற உம்மால கூடும். ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். படைத்த தேவன், உருவாக்குன தேவன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திட்டத்தை நீர் வெளிப்படுத்துங்க. தாவீதோடு இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க. உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடா எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பை காணும்போது உண்மை மாத்திரம் நாங்கள் மகிமை செலுத்த உதவி செய்யுங்க. உலகத்துக்கு ஒரு வேஷம் ஆண்டவரை இராதபடி இருமுன்னமுள்ள வாழ்க்கை பிள்ளைகளிடத்துல காணப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் முழுமையான அர்ப்பணிப்பு, பாவத்துக்கு விலகி ஓடுகிற யோசேப்பை போல அப்பா, ஒரு அக்சாலை போல நீ கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீ மாற்றி எழுந்தி சுமந்து தப்பிவிக்க வேண்டுமா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா எதிர்வாரங்களையும் முடியெடுத்து போடுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துற இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழிநடத்துதலும் நம் அனைவரோடு நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையினரோடு என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.